வணக்கம். கோவை காமாட்சிபுரி ஆதீனம் 1980 ஆண்டு ஆதி குரு முதல்வராக விளங்கிய சாக்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகளால் நிறுவப்பட்டது. உலகம் முழுவதும் சக்தி வழிபாட்டை கொண்டு சென்ற முதன்மை பீடாதிபதி என்று உலகம் முழுவதும் புகழப்பட்ட நமது சுவாமிகளுடைய வழி வந்த இரண்டாவது குருமகா சன்னிதானங்கள் சாக்த ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அண்மையிலே இலங்கை நாட்டிற்கு ஆன்மீக சுற்றுப்பயணம் சென்றிருந்தார்கள். அங்கு நடந்த நிகழ்வுகள் குறித்தும் அங்கு நடைபெற்ற மாநாடுகள் குறித்தும் மேலும் அங்கு சரித்திர புகழ்பெற்ற ஆலயங்கள் குறித்தும் சுவாமிகளுடன் ஒரு நேர்காணல். சுவாமி, திருச்சிற்றம்பலம். எல்லாம் நிறைவாகட்டும். இலங்கை மண்ணிற்கு இரண்டாவது முறையாக சென்றிருந்தோம். அங்கு நம்முடைய சர்வதேச இந்து இளைஞர் பேரவை சார்பாக இந்து மத மாநாடு நடைபெற்றது. அந்த விழாவை லண்டன் கணேஷ்குமார் ஐயா அவர்கள் அவருடைய தலைமையிலே மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. அந்த விழாவில் கலந்து கொண்டு அங்குள்ள கோவில்கள் தரிசனம் செய்தோம். யாழ்ப்பாண மண்ணில் நடைபெற்றது. நம்முடைய தமிழ்நாடு எப்படி இருக்கின்றதோ அதே போலதான் இலங்கை மண்ணும் அந்த யாழ்ப்பாண மண்ணும் ஈழத்தமிழ் என்று சொல்லக்கூடிய அந்த மண்ணும் இருக்கிறது. அங்கு சென்று பார்த்தல் என்ன தெரிந்து என்று சொன்னால், நாம் இப்பொழுது 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 7ஆம் நூற்றாண்டிலே இராமாயண கதை நடைபெற்றிருக்கின்றது. அந்த 7ஆம் நூற்றாண்டிலே நம்முடைய ராமபிரான், அதாவது எம்பெருமான் 10 அவதாரத்தில் ஒரு அவதாரம் ராம அவதாரம் கொண்டு தன்னுடைய மனைவி சீதா அம்மையாரை பாதுகாப்பாக இருப்பதற்காக அவர் ஒரு கோடு போட்டு சென்றார். அந்த கோடை தாண்டிய காரணத்தால் அம்மையார் அவர்கள் 10 தலை கொண்ட ராவன் மூலம் இங்கிருந்து இலங்கையில் சிறைபிடிக்கப்பட்டது. அந்த வனவாசத்திலிருந்து அம்மையார் அந்த அசோகவனம் சென்றிருந்தோம். அந்த அசோகவனம் பார்த்தீங்கன்னா இப்போவே இந்த நம்ம இவ்வளோ லைட் இருக்குது, வண்டி வாகனங்கள் இருக்கும் பொழுது பல சூழல் இருக்கிறது. ஆனால் அவங்க அந்த வாழ்ந்த காலத்தில் நினச்சி பார்த்தாலே பயந்தான். ஒரு அம்மா 100 அரக்கியல் 300 நாள் அந்த இடத்துல இருந்துருக்கு. அந்த அம்மா நீராடிய சீதா நதி இருக்கிறது. அதே போல் ஆஞ்சநேயர் முதலாக சொன்ன அந்த ராமநாமம் சொன்ன இடம் அதுதான். அதே போல் ஆஞ்சநேயர் அம்மையாருக்கு விஸ்வரூப தரிசனம் காட்டிய அந்த இடமும் அதனுடைய பாதமும் அந்த பாறையில் இருக்கின்றது, கால்தடமும். அது மாதிரி எண்ணற்ற நிகழ்வு, அசோக மரம் எல்லாமே இருக்கிறது. அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொன்றும் நடந்திருக்கிறது, உண்மையாக இருக்கின்றது. அதே போல ராவனுடைய கோட்டையும் சீதாமா இருக்கின்ற இடமும் 500 கிலோமீட்டர். அங்கிருந்து அவர் குதிரையில் வந்திருப்பாரா, இல்லை நடந்து வந்திருப்பாரா, இல்லை நம்ம இப்போ பறக்கின்ற விமானம் மூலம், அன்னைக்கு விமானம் கிடையாது, ஆனால் நம்ம எல்லாம் சொல்லியிருப்போம் புஷ்ப விமானம். அப்போ அதெல்லாம் இருந்திருக்குமா இல்லையா? காரில் போகிறக்கே 8 மணி நேரம் ஆகுது அந்த இடத்துக்கு, நுவேரிலே என்கின்ற இடம். அப்போ இலங்கையில் நடந்திருப்பதை பார்த்தால் இன்னைக்கு நம்ம மேலே பறக்கின்ற வகையில் இருக்கின்றோம் விமானத்தின் மூலம். அன்றைக்கு ராமபிரான் கல்லினாலே பாலம் அமைத்திருக்கின்றார். இன்னும் அந்த பாலம் இருக்கிறது. அப்போ அந்த இலங்கை மண்ணில் போய் பார்த்ததுல ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வெந்நீர்னே இருக்கிறது. 7 இடம் தண்ணி இருக்குது. ஒன்றுல சூடாக தண்ணி இருக்குது, இன்னொன்று ஜில்லுன்னு இருக்குது. இது நடந்துகிட்டே இருக்குது. அந்த ஒவ்வொரு இடம் பார்த்து, அதே போல் புத்தருடைய பல் ஒன்று இருக்கின்றது, ஒரு கோயில். அவர் அங்கே போகிறப்போ பல் ஒன்று விழுந்து அந்த பல் இன்னும் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு மிகப்பெரிய விழா எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் நம்முடைய நாயன்மார்களை பாடிய திருக்கோணேஸ்வரம் கோவில் பாடல் பெற்ற ஸ்தலம் 2 இருக்கின்றது. அதே போல் நல்லூர் முருகன், கதிர்காமம், எல்லா இடத்துலையும் பார்த்தா என்னவென்று சொன்னால் அந்த பக்தி, அவர்கள் செய்த அந்த பக்தி இன்னைக்கு சக்தியாகி அந்த சக்தி பல இடங்களில் வியாபித்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சிறப்பு. முருகன் எடுத்துக்கொண்டால் வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்தண்டு கவலை இல்லை, வேலும் மயிலும் துணை நிற்பதை போல அங்கே கதிர்காம முருகன் ஆகட்டும், நல்லூர் முருகன் ஆகட்டும், எந்த கோயிலில் போனாலும் நம்ம இங்கிருந்து இப்போ அந்த நாட்டினுடைய வருமானம் என்னவென்று சொன்னால், இங்கிருந்து போகிற டூரிஸ்ட் சுற்றுலா பயணிகளுடைய
எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அந்த வருமானம். ராவணனை பார்ப்பதற்கும் சீதாம்மா எடுத்து பார்க்கறதுக்குமே பார்த்தீங்கன்னா கூட்டம். அதே போல் ஆஞ்சநேயர் முதலாக போன இடம் அந்த ரம்போட்டுங்கிற இடம். அந்த அங்கிருந்து தான் அவர் அங்கே போனது. அந்த அம்மா இருந்த இடத்துக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகுது அந்த ரம்போட். இப்போ அந்த ரம்போட்டுங்கிற இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம சின்மய அமைச்சின் மூலம் அது இயங்கி கொண்டிருக்கு. மிக சிறப்பான முறையில் அங்கே வர்ற பக்தர்களுக்கு கேன்டீன் மூலமாக உணவு கொடுப்பது, அந்த கோயிலை பராமரிக்கிறது சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாதிரி அந்த இடத்துல பார்த்தல ரொம்ப அதே போல் அந்த மக்கள் சொல்கிற மாதிரி நல்ல அன்பாக பண்பாக பழகிறார்கள். இந்த யாழ்ப்பாண மண் புனித மண் தான். அது பல பல பிரச்சனை மூலம் நாடு போர் காரணம் நடந்திருந்தால் கூட, ஆனால் அந்த மண் பார்த்திங்கன்னா நம்ம ஈழத்தமிழ் என்று சொல்வது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மக்கள் தமிழ்நாடு எப்படியோ அதே தான், வேறு ஒரு மாற்றம் இல்லை. ஒரு பாலம் இணைப்பு தான். இங்கேருந்து நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து போனால் ரொம்ப பக்கம், 28 கிலோமீட்டரில் போனோம்னா நம்ம இலங்கைக்கே போயிடுவோம். அப்போ ஒவ்வொரு இடம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்ம இங்கே நம்ம தமிழ் அதிகம் பயன்படுத்துகிறோமோ இல்லையோ, கடையில் இங்கிலீஷ் கூட இருக்குது. அங்கே பாதி எல்லாம் கடையெல்லாம் பார்த்தா தமிழ்லேயே தான் இருக்குது. என்னங்க தமிழ் பெயர் பலகை கூட தமிழ் ஊர் எல்லாமே. இந்தியாவிலிருந்து ஒரு அம்மையார் அங்கே போனதுனால அந்த அம்மா பாருங்கள் 300 நாள் ஒரே மனதைரியம் வைராக்கியத்தோடு இருந்த ஒரு பெண்மணி ஒரு மனிதன் தெய்வமாகலாம். இப்போ சீதாம்மா ஒரு பதிவிரத பெண். அந்த பத்தினி பெண்ணுடைய விரதம் என்ன பண்ணியிருக்குது, யார் போய் போட்டு கூப்பிடல. ஆஞ்சநேயர் சொன்னார் ராமநாமம் சொல்லிட்டு நான் ராமனால் அனுப்பப்பட்டால் சொல்லும்போது அந்த அம்மா சொல்லிச்சு ராவணன் எப்படி வேணாலும் உருவெடுக்கக்கூடிய ஆள். அப்போது அப்படி எடுக்கிற ஆள் இப்படி கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்பலை. அந்த ராமநாமம் சொன்னாலும் கூட அந்த அம்மா சொல்லிச்சு என் கணவர் 11 திங்கள் 10 திங்கள் இருப்பேன் சொல்லிவான்னு சொல்கிற மாதிரி அந்த அம்மாவோட இந்த வைராக்கியம் என்ன பண்ணிச்சு, அவர் அங்கிருந்து கொண்டு வர மாதிரி பண்ணிச்சு. இப்போ நம்ம இந்திய நாட்டுக்கும் இலங்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சாமி. இந்திய நாட்டிற்கும் இலங்கைக்கும் தொடர்பு ஒரே கனெக்ஷன், அந்த பாலம், ராமர் போட்ட பாலம். அந்த பாலத்தின் மூலியம் அந்த கனெக்ஷன் ராமருடைய துணைவி சீதாம்மா இங்கிருந்து வனவாசம் வைக்கப்பட்டது ராவணன் செய்தது. அப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கிருந்து அவங்க அங்கே போனதுனால அந்த மண் இன்னும் புனிதமாயிடுச்சு. அது 7ஆம் நூற்றாண்டு நடந்திருந்தாலும் கூட இன்றைக்கி நம்ம எல்லோரும் தேடுறோம். எல்லோரும் ராமாயணம் மகாபாரத புத்தகம் தேடி படிக்கிற மாதிரி இன்றைக்கி இலங்கை மண்ணிற்கு பார்த்திங்கன்னா சுற்றுலா பயணி நிறைய போனதையுமே சீதாம்மா இருந்த இடங்க, ராவணன் கோட்டையுங்க, ராமர் எப்படி போனாங்க, எந்த வழியில் போனார், ஆஞ்சநேயர் எங்கே இறங்கினார், அவர் எப்படி அந்த இலங்கை எங்கே இதில் எரிச்சார் அப்படின்னு அந்த தேடல் வருது. அதை பார்க்க நினைக்கிறாங்க. அதே போல் நம்முடைய நாயன்மார்கள் பாடப்பட்ட அந்த ஸ்தலம் எங்கே இருக்குது, அந்த வெந்நீர் இடம் எங்கே இருக்குது, எத்தனையோ தேடினாலும் இதை தேடுறாங்க. அதே மாதிரி அப்போ அங்கே அந்த மண்ணில் கூட இந்து கலாச்சாரமானது மிக மேலோங்கி நிற்கிறது. அந்த இடத்துலையும் இந்து கலாச்சாரம் தான் எல்லாம் தேடுறது. அதுதான் அப்படி எத்தனையோ பிளேஸ் இடம் இருந்தாலும் கூட அவங்க மக்கள் தேடுகின்ற இடமாக கோவிலும் இருக்கின்றது, அந்த இடம் இருக்கின்றது. அவங்க இருந்த இடம் வாழ்ந்த இடம் எல்லாம் தேடுகின்ற பொழுது இன்னுமே நம்முடைய இந்து மதத்துடைய கலாச்சாரம் அங்கே பரவி நிற்கிறது. மாநாட்டில் கலந்துட்டு சொன்னீங்க, அது இது தொடர்பான மையக்கருத்து, அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள், அதில் நீங்கள் என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லுங்கள் சார். சர்வதேச இந்து இளைஞர் பேரவை சார்பாக நடைபெற்ற இந்து மத மாநாடு. இந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2000க்கும் மேற்பட்ட குழந்தைகள், ஆண்கள், பெண்கள், அடியார்கள், முக்கியமானவங்க எல்லாமே அதனால் அங்கே இருக்கின்ற உயர் அதிகாரிகளிருந்து எல்லோருமே கலந்து கொண்டார்கள். இதில் பார்த்திங்கன்னா வேறு ஒன்று மையக்கருத்து, இந்த இந்து மதத்தினுடைய கோட்பாடுகளை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். ஒரு மனிதன் பக்குவமாவதற்கு ஆன்மீகம், அந்த ஆன்மீகமானது இப்போ இருக்கின்ற சிறார்களுக்கு இளைஞர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இதை பெரியவர்கள் கையில் எடுத்து இப்போ இருக்கின்ற இளைஞர்களுக்கு சொன்னால்தான் அடுத்து வருகின்ற தலைமுறை சரியான பாதையில் செல்லும். வழியில்லாத வழியும் நெறியில்லாத நெறியும் ஒரு மனிதனை துன்பப்படுத்தும். அப்போ அந்த துன்பத்திலிருந்து மீள வேண்டும் என்று சொன்னால், இன்பம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், சாமி விவேகானந்தர் சூளுரைத்ததைப் போல தீ பிளம்பு போன்ற இளைஞர்கள் எனக்கு தேவை. அங்கு இந்து மத மாநாடு 5வது முறையாக நம்முடைய லண்டன் கணேஷ்குமார் ஐயாவுடைய தலைமையில் நடைபெற்றது. இங்கிருந்து பார்த்திங்கன்னா நம்முடைய உயர் அதிகாரி
அதாவது முன்னாள் தூதரக அதிகாரி உயர் திரு நடராஜன் ஐயா, மேனாள் ஐயா அவர்களும் நாங்களும் சென்றோம். ஐயா பார்த்திங்கன்னா அங்கே யாழ்ப்பாணத்தில் அவர் இந்திய தூதரக ஆஃபீஸில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா எண்ணற்ற சேவை செய்திருக்கிறார். அங்கு மருத்துவமனை கட்டி கொடுத்திருக்கின்றார். எத்தனையோ பணிகள். அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் ஐயாவை கண்டு போற்றுகிறார்கள், வணங்குகிறார்கள். அவர் போனதுமே எல்லாரும் இவர் 3 ஆண்டு இங்கே ஆஃபீஸில் இருந்தாங்க, ஆனால் அவர் செய்த சேவை ஏராளம். அந்த அளவிற்கு ஐயா நான் போகிறப்ப கேட்ட, ஐயா இலங்கையில் என்னங்கன்னு கேட்டால் அவர் சொன்னார், எனக்கு இந்தியா அப்புறம் இன்னொரு என்னோட நினைக்கிற ஒரு மண்ணு இலங்கை. ரெண்டையும் அவர் வந்து இணைப்பு பாலமாக நான் மாதத்துக்கு 2 டைமாவது போயிட்டு வருவேங்க சாமி, அந்த மாதிரி ஒரு அன்பான ஒரு மண் இந்த யாழ்ப்பாணம் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு இந்த மாநாட்டில் எத்தனையோ கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. நம்ம ஊரில் இருக்கின்ற எல்லா ஒயிலாட்டம், மயிலாட்டம், என்னென்ன கலை இருக்கின்றதோ அத்தனையும் அதே போல் தேவாரம், திருவாசகம், திருவசிப்பா அத்தனை குழந்தைகள் ஒரே மாதிரி உட்கார்ந்து பாடினார்கள். ஒவ்வொரு நிகழ்வும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தை, அந்த பற்றை மென்மேலும் உயர்த்துகின்ற விதமாக அங்கே நடைபெற்றது. அதனுடைய இந்துனா என்ன, இந்துனுடைய கோட்பாடு என்ன, இந்து மதம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் அன்பை போதிக்கிறது. எல்லோருக்கும் நம்மை அடித்தாலும் சரி முடித்தாலும் சரி அந்த அன்பு, அதாவது அந்த அன்பை விதைத்தால் அறுவடை செய்ய முடியாது என்கின்ற கோட்பாட்டு வகையாக இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லோரும் கலந்து அந்த மாநாடு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது, வெற்றியும் பெற்றது. நடந்து போகிற ஆளுக்குத்தான் மேடு பள்ளம் குண்டு குழி தெரியும், ஃப்ளைட்டில் பறக்கிற ஆளுக்கு அது இன்னுமே தெரியாது. அதுபோல் கடவுளுக்கு நம்ம எல்லோருமே குழந்தைகள் தான். கடவுளுக்கு வந்து இவர் தான் பிள்ளை அவர் தான் பிள்ளைன்னு இல்லை. கடவுள்னு எடுத்துட்டாலே நம்ம எல்லோருக்கும் அவர் அம்மா அப்பாவாக, குருவாக, தெய்வமாக, தாயாக, தந்தையாக. அப்போது நம்ம எல்லோரும் ஒரு இனம். அந்த வகையில் நீங்கள் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்து செல்வ செழிப்புடன் நல்ல கல்வி அறிவுடன் உயரும் என்று சொல்லிக்கொண்டு எல்லாம் வல்ல இறையர்களால் எல்லாம் நிறைவாகட்டும். ஓம். நமது தொப்புள் கொடி உறவாம் இலங்கை தமிழர்கள் குறித்தும் அந்த நாட்டிலே நமது சமயம் எந்த அளவிற்கு வளர்ந்து வந்திருக்கிறது, உணர்வு பூர்வமாக நமது தமிழர்களும் அங்கிருக்கின்ற மக்களும் வாழ்ந்து வருகிறார்கள், அவர்கள் நம் தமிழை, நம் தெய்வத்தமிழை எப்படி போற்றுகிறார்கள் என்றும் பல கருத்துக்களை நமது சுவாமிகள் நமக்கு அருளியிருக்கின்றார். அவருடைய பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு இடையே நமக்கு நேரம் ஒதுக்கி இந்த நேர்முகம் கொடுத்ததற்காக சுவாமியுடைய திரு பாதங்களில் வேண்டி விரும்பிக் கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம். நன்றி சார்.